கூலி தொழிலாளியின் மகன் அல்லது மகள் இந்த பட்டதாரிகளின் கூட்டத்தில் ஒருவராக இருக்கலாம். அதுதான் நீங்கள் பெறுகிற வெற்றி. மாணவ கண்மணிகளே, உங்களின் வெற்றி என்பது உங்கள் கழிப்பில் அல்ல, நீங்கள் அணிந்திருக்கிற இந்த பட்டதாரி உடையில் அல்ல, BA BSc என்ற பட்டத்தில் அல்ல. உங்கள் வெற்றியெல்லாம் உங்களை படிக்க வைத்த பெற்றோர்களின் ஆனந்த கண்ணீரில் ஒரு சொட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். என் மகன் பட்டதாரி, என் மகள் பட்டதாரி, இனி என் மகன் இந்திய நீரோட்டத்தில் கலப்பான், என் மகள் சமுதாய நீரோட்டத்தில் கலப்பாள் என்று ஒரு தாயும் தந்தையும் புலகாங்கிதமடைந்து ஆனந்த கண்ணீர் சொரிகிற அந்த ஒரு சனத்துக்காக நீங்கள் பட்ட பாடுகள் அனைத்தும் ஈடாகாது. வாழ்க பெற்றோர்கள், வாழ்க பட்டதாரிகள். ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? என்னுடைய உரை உங்களுக்கு உற்சாகத்தையும் தரலாம், சில நேரங்களில் அச்சத்தையும் தரலாம். அந்த அச்சம் நியாயமான அச்சம். அஞ்சுக, அஞ்சுக, அஞ்சுவது அறிவார் தொழில். அறிவார் தொழில் என்பது அஞ்சுதல். சில விஷயத்திற்கு நீங்கள் அஞ்சித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் பரீட்சை என்ற ஓட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இனிமேல்தான் வாழ்க்கையில் பந்தயத்தில் நீங்கள் ஓட வேண்டியிருக்கிறது. பரீட்சை என்ற ஓட்டத்தில் ஓடி வந்து விட்டீர்கள். பந்தயம் இனிமேல் தான் இருக்கிறது. போட்டி உலகத்தில் இருக்கிறீர்கள் மாணவ கண்மணிகளே. திண்டுக்கல் மாணவனுக்கு போட்டி திருச்சியில் இல்லை. திண்டுக்கல் மாணவனுக்கு போட்டி சிட்னியில் இருக்கிறான். சின்னாளப்பட்டி மாணவனுக்கு போட்டி மதுரையில் இல்லை, சிகாகோவில் இருக்கிறான். வையம்பட்டி மாணவிக்கு போட்டி பக்கத்து ஊரில் இல்லை. வையம்பட்டி மாணவிக்கு போட்டி வாஷிங்டனில் இருக்கிறாள். நீங்கள் உங்கள் போட்டியை உலக போட்டியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலக போட்டியில் நீங்கள் நீந்தி கரை சேர்ந்தால்தான் உலகத்தின் முக்கியமான இடத்தை நீங்கள் தொட முடியும். உங்கள் பட்டத்திற்கு என்ன பொருள், உங்கள் பட்டத்திற்கு என்ன அர்த்தம்? இந்த போட்டி உலகத்தை புரிந்து கொண்டு இந்த கல்லூரி வளாகத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். வெளியே போனால் உங்களுக்கு வானம் பூத்தூவாது, நிலா பூச்சொரியாது. உங்கள் வாழ்க்கை புல்லின் மேல் நடந்து பூப்பறிப்பது அல்ல, முள்ளில் நடந்து கனி பறிப்பது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. முள்ளில் நடந்து கனி பறிக்கிற வேலையை நீங்கள் செய்வதற்கு தயாராக வேண்டும். உங்கள் உடல், உள்ளம், கல்வி, முயற்சி எல்லாவற்றையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் 1338 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை உங்கள் நெஞ்சில் பச்சை குத்திக் கொள்ள வேண்டும். நான் இதை சொல்வதற்கு காரணம் உங்கள் மேல் நான் கொண்டிருக்கிற அக்கறை. எங்கள் பிள்ளைகளின் பேரில், எங்கள் மாணவ கண்மணிகளின் பேரில் நான் காட்டுகிற ஈடுபாடு, அக்கறை. ஏனென்றால் உங்களில் ஒருவராகத்தான் நானும் வந்தேன். விவசாய குடும்பத்தில், ஏறு பிடிக்கிற கூட்டத்தில், மாடு வைக்கிற கூட்டத்தில், மண்வெட்டி பிடிக்கிற கூட்டத்தில் நான் வந்தேன். வந்துதான் இன்று உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். என்னால், சாதாரண தகுதி உள்ள என்னால் உயர முடியும் என்கிற போது உலக தகுதி படைத்த உங்களால் முன்னேற முடியாதா? முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டுகிறேன். 1338 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. 52,081 கல்லூரிகள் இருக்கின்றன. 4.46 கோடி மாணவர்கள் ஆண்டுதோறும் பதிவு செய்கிறார்கள். 95 லட்சம் பட்டதாரிகள் ஆண்டுக்கு வெளியேறுகிறார்கள். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீங்கள் 1000-ல் ஒருவர் அல்ல, 100-ல் ஒருவர் அல்ல, லட்சத்தில் ஒருவர் அல்ல, 95 லட்சத்தில் ஒருவர்.
95 லட்சம் 9.5 மில்லியன் வெளியேறுகிறார்கள். இந்த 95 லட்சம் மாணவர்களில் மாணவிகளில் ஒருவராக ஒருத்தியாக நீங்கள் வெளியேறுகிறீர்கள். வேலை வாய்ப்பு இந்தியாவில் 56% தான் இருக்கிறது. இந்த 56% வேலையை நம்பி 95 லட்சம் பட்டதாரிகள் வெளியேறுகிறார்கள். அப்படியானால் என்ன பொருள்? பெற்றோர்கள் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும், மாணவர்களும் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும், 95 லட்சம் பேர் கொண்ட போட்டியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பட்டம் மட்டும் பத்தாது. இந்த பட்டம் என்பது ஓர் அனுமதி சீட்டு. இந்த பட்டம் என்பது விசிட்டிங் கார்டு, உங்களுடைய பார்வை அட்டை. இது ஒரு விசிட்டிங் கார்டு என்று மட்டும் புரிந்து கொள்கிறவன் அறிவாளி, புரிந்து கொள்கிற பெண் புத்திசாலி. இது ஒரு விசிட்டிங் கார்டு. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் 4-5 திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவியும் 4-5 திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு துறையை மட்டும் நம்பி இருக்கிற மாணவனோ, ஒரு திறமையை மட்டுமே நம்பி இருக்கிற மாணவியோ இந்த உலக நீரோட்டத்தில் நீந்தி கரை சேர முடியாத தோழர்களே, தோழிமார்களே. எனவே உங்களுக்குள் ஒரு எலக்ட்ரீஷியன், உங்களுக்குள் ஒரு பிளம்பர், உங்களுக்குள் ஒரு விஞ்ஞானி, உங்களுக்குள் ஒரு காரோட்டி, உங்களுக்குள் ஒரு தலைவன், உங்களுக்குள் ஒரு பொறியாளன், உங்களுக்குள் ஒரு பேச்சாளன், உங்களுக்குள் ஒரு ஆசிரியர் என்று பலவித திறமைகளை ஊட்டிக் கொண்டால்தான் நீங்கள் இந்த உலக நீரோட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும், நீந்தி கரை சேர முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு இளைஞன் பல தகுதிகளை வளர்த்துக் கொண்டால் இதற்குமே அவன் தன்னை தயாரித்துக் கொள்ள முடியும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆசிரியர்கள் வகுப்பில் பல கேள்விகள் கேட்டிருப்பார்கள். தேர்வில் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அத்தனையும் தாண்டித்தான் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள். உங்கள் திறமையின் மீது இந்தியாவுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், நீங்கள் என்னை விட அதிகமாக அறிவாளியாவதற்கு வாய்ப்பு பெற்றவர்கள். உங்களைப் போல் அறிவாளியாவதற்கு என் தலைமுறையில் வாய்ப்பு இல்லை. கணிப்பொறி வந்துவிட்டது, கூகுள் வந்துவிட்டது, AI என்று சொல்லக்கூடிய செய்யறிவு வந்துவிட்டது. இனி செய்யறிவு உலகத்திற்கு நீங்கள் இடம் மாறப் போகிறீர்கள். பழைய உலகத்தை செய்யறிவு என்பது துடைத்து தூக்கி வங்காள விரிகுடாவில் இந்திய பெருங்கடலில் எரித்துவிட்டு போகிறது. அப்படி தூக்கி எரியப்பட்டவர்கள் போக மிச்சம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்திய தீபகற்பத்தில் உலகத்தில் வாழ முடியும். எனவே எல்லா தகுதிகளுக்கும் நீங்கள் தயாராகுங்கள். உங்களை பார்த்து உங்கள் ஆசிரியர்கள் கேட்காத கேள்வி, உங்கள் பெற்றோர்கள் கேட்காத கேள்வி, உங்கள் தோழர்கள் உங்கள் தோழிகள் கேட்காத கேள்வி நான் கேட்கப் போகிறேன். உங்களுக்கு என்று லட்சியம் உண்டா? இந்த கேள்விக்கு பிறகு நான் ஒரு மௌன இடைவெளியை விடுகிறேன். அந்த மௌனம் என்பது வார்த்தைகள் வராமல் போனதற்காக அல்ல. அந்த மௌனத்தில் நீங்கள் உங்கள் விடையை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த கால இடைவெளியை நான் விட்டிருக்கிறேன். உங்களுக்குள் லட்சியம் என்பது உண்டா? உண்டு என்று நெஞ்சுக்குள் சொல்லிக் கொள்ளுகிற மாணவ கண்மணிகளே, பட்டதாரிகளே, உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். எது லட்சியம்? நான் டாக்டராவது லட்சியம் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். நான் வழக்கறிஞராவது லட்சியம் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். நான் பொறியாளராவது லட்சியம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். நான் பேராசிரியராவது லட்சியம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். இவைகள் எதுவுமே லட்சியம் கிடையாது. இவைகளெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறைகள், உங்கள் டிபார்ட்மெண்ட், அவ்வளவுதான்.
உங்கள் ஆசை அவ்வளவுதான், உங்கள் கனவு அவ்வளவுதான். பிறகு எது லட்சியம்? நான் வழக்கறிஞராவேன், பணத்திற்கு வழியில்லாத ஏழைகளுக்கு இலவசமாக வாதாடுவேன், அது லட்சியம். வழக்கறிஞராவது உனது துறை, ஏழைகளுக்கு இலவசமாக வாதாடுவேன் என்பது லட்சியம். நான் மருத்துவராவேன் என்பது உனது துறை, எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிப்பேன், இது உன் லட்சியம். நான் பேராசிரியர் ஆவேன் என்பது நீ தேர்ந்தெடுக்கிற துறை, எதிரிமா லட்சியம். என் வகுப்பில் எவன் குறைந்த மதிப்பெண் பெற்று கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருக்கிறானோ அவனுக்கு என் முன்னுரிமை. அவனைத்தான் நான் முன்வரிசைக்கு அழைப்பேன், அவனை முன்வரிசை மாணவனாக மாற்றுவேன். கடைசி பெஞ்சுக்காரனை இழுத்து கற்பித்து ஆர்வம் ஊட்டி ஊக்கமூட்டி கல்வி தந்து அவனை மேம்பட்ட மனிதனாக்கி முன்வரிசைக்கு கொண்டு வருவேன், அது லட்சியம். பொறியாளர் நீ தேர்ந்தெடுக்கிற துறை, 1,00,000 ரூபாயில் ஏழைகளுக்கு வீடு கட்டுவேன், அது லட்சியம். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறையை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் லட்சியம் கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். பட்டமளிப்பு விழா உரை பேச வந்தீர்கள், பட்டமளிப்பை பற்றி சொல்லிவிட்டு போகலாம். அல்லது இந்தியாவில் எத்தனை கல்லூரிகள் இருக்கின்றன என்று சொன்னீர்கள், சொல்லிவிட்டு போகலாம். திண்டுக்கல் மலைக்கோட்டையின் பெருமையை சொல்லிவிட்டு போகலாம். துரை ரத்தினத்தின் நிர்வாக திறமையை பற்றி பேசிவிட்டு போயிருக்கலாம். ரத்தினம் அவர்களின் கல்வி காதலை பற்றி பேசிவிட்டு போயிருக்கலாம். பேராசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெற்றிருக்கலாம். இது என்ன அதிகப்படியான கூற்று என்று நினைப்பீர்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் சொற்பொழிவாற்ற வரவில்லை, உங்களோடு உரையாட வந்தேன். உங்களோடு எனக்கு ஒரு டயலாக் வேண்டும். உங்களோடு உரையாடுகிற போது நான் எதிர்காலத்தோடு உரையாடுகிறேன். பூமியில் நின்று கொண்டு நான் வானத்தோடு பேசுகிறேன். நிகழ்காலத்தில் நின்று கொண்டு நான் சூரியனோடு உரையாடுகிறேன். இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி நான் கவலை உறுகிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடு தாயகமே என்று இந்தியாவை இறைஞ்ச வந்திருக்கிறேன். இந்த அரசியல், இந்த சமூகம், இந்த மதம், இந்த கோளாறுகள், இந்த கூத்தடிப்புகள், இவைகளை தாண்டி என் பிள்ளைகளை காப்பாற்று தாயகமே என்று வணங்கி போக வந்திருக்கிறேன். தயவு செய்து தோழர்களே, உழைக்க தயாராகுங்கள். எனக்கு ஒரு ஏமாற்றம் என்னவென்றால், எங்கள் பிள்ளைகள் அதிகமாக ஓய்வெடுக்கவே ஆசைப்படுகிறார்கள். இந்த புது கருவிகள் வந்த பிறகு இவர்களின் உடல் அசைவுகளே குறைந்து விட்டது என்று ஒரு விஞ்ஞான மிரட்டல் சொல்லுகிறது. என் செல்போன், என் லேப்டாப், என் கணிப்பொறி, என் தொடுதிரை, என் விளையாட்டு, என் பொழுதுபோக்கு, எனக்கு பிடித்தது இது போதும். ஒரு நாற்காலி, ஒரு ஜன்னலோரம், கொஞ்சம் தேநீர், பால், இது போதும். இந்த திரையில் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். அதை விட்டு வெளியேறுங்கள். இது இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அதுவே வாழ்க்கை என்று தீர்ந்து போக முடியாது. நீங்கள் உழைக்க தயாராகுங்கள், மெய்வருத்தம் கொள்ளுங்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர். காலங்காலமாக சொல்லப்பட்டது என்ன? அவன் வறுமைக்கு காரணம் விதி, அவன் தோல்விக்கு காரணம் விதி, அவன் பின்னடைவுக்கு காரணம் விதி, இவன் தேர்வில் தோற்றதற்கு காரணம் விதி, வேலை இல்லாமல் அலைவதற்கு காரணம் விதி, 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 விதி என்று விடை தெரியாத கேள்விகளையெல்லாம் விதி என்ற சுமைதாங்கியில் இறக்கி வைத்துவிட்டு இந்த மனித கூட்டம் மௌனமாக நடைபோட்டு போய் கொண்டிருக்கிறது. விதியை தூக்கி எறியுங்கள். எம்பெருமான் வள்ளுவன் தமிழின் அறிவு அடையாளம். எங்கள் ஞான தாத்தன் வள்ளுவன் சொன்னான், ஊழ். அந்த விதியையும் உப்பக்கம் காண்பர் யாரு? உழைவின்றி சோர்வின்றி தாழாது உயற்றுபவர். தொடர்ந்து முயற்சி செய்கிறவர்கள் ஊழையும் வெல்வார்கள். இன்னொன்று, தெய்வம் கொடுக்கவில்லை, தெய்வம் கொடுக்கவில்லை
என் கடவுள் என் பக்கத்தில் இல்லை, என்னை தாண்டி போகும்போது கடவுள் தன் கண்களை மூடிக்கொண்டு போய்விடுகிறார் என்று கருதினால் அதுவும் பிழை. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உங்கள் மெய் எவ்வளவு வருந்தியதோ, உங்கள் வியர்வை எவ்வளவு சிந்தப்பட்டதோ, உங்கள் கண் தூக்கத்தை எவ்வளவு துண்டித்திருக்கிறதோ, உங்கள் உடம்பு சுகத்தை எவ்வளவு தூக்கி எறிந்திருக்கிறதோ, அது வரைக்கும் உங்கள் வெற்றியை கடவுளால் கூட தடுக்க முடியாது என்று சொன்னவனும் அதே வள்ளுவன் தான். உழைக்காமல் உயர்வு வராது. ஒரு காதலன், ஒரு காதலி, அவள் தமிழ்நாட்டு காதலி, காதலனோடு பேசுகிறாள், அமர்கிறாள், உரையாடுகிறாள். ஆனால் தொடுவதற்கு மட்டும் தடை போடுகிறாள். தள்ளி நில், நீ மட்டுமல்ல, உன் விரல் மட்டுமல்ல, உன் நிழல் கூட என் மீது விழுந்து விடக்கூடாது, தள்ளி நில் என்கிறாள். அவன் கேட்கிறான், அடியே பெண்ணே, உன்னை பாராட்டுகிறேன், ஆனாலும் கூட உன் தங்கச் சங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டான். என்ன தங்கச் சங்கிலி என்ன தவம் செய்தது? அது உன் கழுத்தில் உருள்கிறது, புரள்கிறது, தவழ்கிறது, கொஞ்சுகிறது, குலவுகிறது, கூத்தாடுகிறது, சுதந்திரமாக உன் கழுத்தையும் மார்பையும் தொடுகிறது, நான் மட்டும் தொடக்கூடாதா என்று அவன் அவன் அவளை கேட்டான். அவள் திண்டுக்கல் ஜிஎன்டி கல்லூரி மாணவியை போல ஒரு அறிவாளி. அவள் சொன்னாள், இந்த தங்கச் சங்கிலி என் கழுத்தை தொடுவதற்கு என்னென்ன பாடுபட்டது தெரியுமா? சொல். பூமிக்கு கீழே ஆழத்தில் புதையுண்டு கிடந்தது, ஆழத்தில் அழுத்தப்பட்டு கிடந்தது, பூமியின் மொத்த எடையையும் தான் சுமந்தது. பிறகு வெட்டப்பட்டது, தோண்டப்பட்டது, எடுக்கப்பட்டது, உருக்கப்பட்டது, தீயில் எரிந்தது, நீரில் குளித்தது, உளியின் வலி தாங்கியது. பிறகுதான் என் கழுத்தை அந்த தங்கச் சங்கிலி தொட்டது. நீ ஐ லவ் யூ என்று SMS அனுப்பிவிட்டு மட்டும் என்னை தொட்டுவிட முடியுமா என்று கேட்டாள் அந்த அறிவாளியாகிய தமிழச்சி. உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு தங்கச் சங்கிலி இவ்வளவு தவம் செய்த பிறகுதான் கழுத்தை தொட முடியும், நெற்றி சுட்டியாக முடியும், விரலில் மோதிரமாக முடியும், இடுப்பில் ஒட்டியானமாக முடியும் என்றால் மனிதா, நீ மாணவியே, நீ மாணவனே, நீங்களும் தங்கச் சங்கிலியாக வேண்டுமென்றால் உடல் மெய்வருத்தம் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றை இழந்து விடாதீர்கள். அது எது தெரியுமா? உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். இதை நான் யோசித்து சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் நான் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு முடிவுக்கு மிக முக்கியமான நெருக்கமாக வருவேன். நான் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் என் சுதந்திரத்தை பாதிக்காமல் இருக்கிறதா? நான் ஏன் அரசியலுக்கு செல்லவில்லை? என் சுதந்திரத்தை அது பாதிக்கும். நான் ஏன் ஒரு கல்லூரி கட்டவில்லை? என் சுதந்திரத்தை அது பாதிக்கும். துரையை கேட்டால் தெரியும், வெளியே கல்லூரி வைத்திருக்கிறார் என்று கொண்டாடுவார்கள். எனக்குத்தானே தெரியும் ஒரு கல்லூரி நடத்துவதில் உள்ள சிரமங்கள். ஒரு கல்லூரிக்காக நான் எவ்வளவு வளைய வேண்டியிருக்கிறது, எவ்வளவு சுமக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அது எதற்கு? என் கதை இதற்கு வேண்டாம். நான் எந்த முடிவெடுத்தாலும் என் சுதந்திரத்தை பாதிக்காத ஒரு வேலைக்கு மட்டும்தான் சம்மதம் சொல்வேன், கையொப்பமிடுவேன். உங்கள் சுதந்திரத்தை இழந்து விடாதீர்கள். ரொம்ப முக்கியம். விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு? மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்லுகிறேன். இந்த தகவலை எங்கள் அறிவு கொழுந்துகளாகிய உங்களுக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்ல முடியும்? ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான எதிர்கால தங்கங்களை வைத்துக் கொண்டு, மூளையில் தீப்பிடிக்கக்கூடிய வயதை வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டிய கருத்து இதுதான். விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மனிதன் விடுதலையானவன், விலங்கு
விடுதலையானதில்லை. விலங்கு கிடைமட்டமாக இருந்தது, ஹரிசாண்டல் அப்படி இருந்தது. அப்படி இருக்கிற வரைக்கும் மூளையை விலங்கின் கழுத்து சதை அழுத்தி கொண்டிருந்தது. மிக முக்கியமான கருத்து, மறந்து விடாதீர்கள். மூளையை கழுத்து சதை அழுத்தியது. இந்த கழுத்து சதை அழுத்தியதனால் மூளை விடுதலை அடையாமல் கிடந்தது. அதனால் சிந்திக்க முடியவில்லை. கிடைமட்டமாக இருந்த மனிதன் நிமிர்ந்தான். நிமிர்ந்தவுடன் கழுத்து சதை கழன்றது. கழுத்து சதை கழன்றதும் மேலிருக்கும் மூளை விடுதலையானது. சிந்திக்க ஆரம்பித்தான். சுயமாக வந்தான். ஆறாம் அறிவு பெற்றான். சூரியனையே எனக்கு பக்கத்தில் இழுத்து கொண்டு வருவதற்கு அந்த மூளை பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை மறந்து விடாதீர்கள் தோழர்களே. இன்னொன்று, நிறைய அவமானங்களை சந்திப்பதற்கு தயாராக இருங்கள். அவமானங்களை சந்திக்காத யாரும் வெகுமானங்களை பெற்றதில்லை, சன்மானங்களை பெற்றதில்லை. வேலை கிடைக்க நாளாகலாம், சகித்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் கடுஞ்சொல் சொல்லலாம், தோழர்கள் உங்களை பரிகசிக்கலாம், கடுஞ்சொல் சொல்லலாம். தயங்காதீர்கள், கலங்காதீர்கள், மயங்காதீர்கள். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். வயிற்றில் 2 அவுன்ஸ் மலமும் மூளையில் 3 அவுன்ஸ் அவமானமும் இல்லாத மனிதன் இந்த பூமியில் இல்லை. அவமானமும் சேர்ந்ததுதான் உடல், மனம். மலமும் சேர்ந்ததுதான் சதை. எனவே மருந்து விடக்கூடாது, மறைந்து விடக்கூடாது. நண்பர்களே, உங்களை நான் நிறைவாக ஒரு கருத்தை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பட்டதாரிகள், நீங்கள் திட்டமிடுங்கள், வெல்வீர்கள். வெற்றி என்பது ஒன்று தூரம் அல்ல. தோல்விகள் நிறைய வந்தால் பெரிய வெற்றி அடைவதற்கு நீங்கள் தயாராகிறீர்கள் என்று பொருள். அதிகமான படிக்கட்டில் ஏறி நடந்தால் என்ன பொருள்? படிக்கட்டுகள் அதிகமாக இருந்தால் என்ன பொருள்? மிக உயரமான இடத்திற்கு போகிறீர்கள் என்று பொருள். அதிகமான தோல்விகள் இருந்தால் என்ன பொருள்? மிகப்பெரிய வெற்றியை எட்டப் போகிறீர்கள் என்று பொருள். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 15 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை சந்திப்பேன். ஒரு ரயிலடியில், ஒரு விமானத்தில், ஒரு கல்லூரி வளாகத்தில், ஒரு அலுவலகத்தில் அல்லது ஒரு மேடையில் உங்களை நான் சந்திப்பேன். அந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை நான் சந்தித்தால் உங்களை எனக்கு அடையாளம் தெரியாது, என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியும். நேரடியாக வர வேண்டும். நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டும். ஐயா, எங்கள் GTN கல்லூரியில் நீங்கள் 7/3/2026 அன்று பட்டமளிப்பு விழா சொற்பொழிவுக்கு வந்தீர்கள். அன்று உரையாற்றினீர்கள். அந்த உரையில் வளர்ந்தவன் நான், அந்த உரையில் முளைத்தவன் நான். உங்கள் பேச்சு எனக்கு கொடுத்த ஊட்டத்தில் நான் உயர்ந்தேன் என்று வந்து நீங்கள் எனக்கு சொன்னால் அதுதான் இந்த பட்டமளிப்பு விழாவின் வெற்றி, GTN கல்லூரியின் வெற்றி, துரையின் வெற்றி, அண்ணன் ரத்தினத்தின் வெற்றி, பேராசிரியர் பெருமக்களின் வெற்றி என்று நினைக்கிறேன். வெல்க, வாழ்க, வளர்க. நன்றி, வணக்கம்.